கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உனக்கும் எனக்கும் அநேக வித காரியத்தில் மிகவும் கலங்கி நிற்கிற உனக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, தைரியமாயிருங்கள். அவர் அனுதின வாழ்க்கையில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது தைரியமாக இருங்கள் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ரொம்ப தைரியமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்கும்போது கர்த்தர் அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நல்ல காரியங்களை அவர் செய்கிறார். அவர் மரண பரியந்தம் உணவையும் எண்ணெயும் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்தில் அநேக பாடுகள் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், துயரத்தில் மத்தியிலும், எல்லா காரியத்திலும் கர்த்தரோடு கூட இருக்கும்போது அவர் மகிழ்ச்சி தருகிற தேவனாக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அனுதின வாழ்க்கையில் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவரோடு கூட இருங்க, வேதத்தை வாசிங்க. ஜெபிக்கும் போது தேவன் அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை அவர் பெருகு செய்கிற தேவனாய் காணுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும், தேவனுடைய ஆவினால்தான் தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் எல்லா விதத்தையும் அவர் தாங்கி தப்புவித்து வழி நடத்த போதுமானவர்களார். தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க. பிறப்பின் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷத்தை, நற்செய்தியை நாம் சொல்லும்போது ஆவியானவர் நமக்கு எல்லாவித காரியத்திலும் அவர் உதவி செய்ய போதுமானவரார். தைரியமாயிருங்கள். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மேல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.